தலைவலியிலிருந்து, பல்லு வலியிலிருந்து, காது வலியிலிருந்து, கண்ணு இப்போ ஒரு மெட்ராஸ் ஐன்னு சொன்னாலே ஒரு 5 நிமிஷத்துல சுகப்படுத்தலாம். அது மாதிரி உங்க த்ரோட் பெயின் இங்க இருக்கு, தைராய்டு இருக்கு, இப்படி உங்க ஷோல்டர் பெயின், உடம்பு ஃபுல்லா ஹெட் டு டோல என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் செய்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்குப்ரெஷர் டெக்னிக்ல மெத்தட், அதாவது அழுத்த நுண்ணழுத்த சிகிச்சை, சரிங்களா? இந்த சிகிச்சையில என்னென்ன பாயிண்ட்ஸை கொடுத்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து முதிரை தெரப்பியில் கொடுக்குறோம். இப்போ அந்த மாதிரி முதிரையில் வைக்கிறோம், விரல இங்கே வச்சு முதிரை கொடுக்குறோம். ஒரு ஹார்ட்டுக்கு அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட், ஹார்ட்டுக்கு உள்ளங்கையில் பாயிண்ட்ஸு. சிஸ்டர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் அக்குப்ரெஷர் டாக்டர் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்து கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தான் எல்லாருக்கும் கொண்டு செல்லணுங்கிற ஆர்வத்தில் தான் நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். அதாவது தலைவலியிலிருந்து, பல்லு வலியிலிருந்து, காது வலியிலிருந்து, கண்ணு இப்போ ஒரு மெட்ராஸ் ஐன்னு சொன்னாலே ஒரு 5 நிமிஷத்துல சுகப்படுத்தலாம். அது மாதிரி உங்கள் த்ரோட் பெயின் இங்கே இருக்குது, தைராய்டு இருக்குது, இப்படி உங்கள் ஷோல்டர் பெயின், உடம்பு ஃபுல்லாக ஹெட் டு டோல என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் செய்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்குப்ரெஷர் டெக்னிக்ல மெத்தட், அதாவது அழுத்த நுண்ணழுத்த சிகிச்சை, சரிங்களா? இந்த சிகிச்சையில என்னென்ன பாயிண்ட்ஸை கொடுத்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து முதிரை தெரப்பியில் கொடுக்குறோம். இப்போ அந்த மாதிரி முதிரையில் வைக்கிறோம், விரல இங்கே வச்சு முதிரை கொடுக்குறோம். ஒரு ஹார்ட்டுக்கு அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட், ஹார்ட்டுக்கு உள்ளங்கையில் பாயிண்ட்ஸு, இப்போ ஷோல்டரில் பாயிண்ட்டு. அடுத்தது மயோரிஃப்ளெக்ஸ் தெரப்பியில் நான் சில மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பிரமிடல் தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பலவிதமான டெக்னிக் தெரப்பி எல்லாம் செய்துட்ருக்கேன். அக்கார்டிங் டு ஒரு பேஷண்ட்டுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி. இப்போ நாள்பட்ட ஒரு பிரெயினில் பிரச்சனையாக வருவாங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்யலாம், அந்த மாதிரி உள்ளதில் நான் பிரமிடம் யூஸ் பண்ணுவேன். மயோரிஃப்ளெக்ஸ் தெரப்பி, இப்போ குழந்தைகள் மூளை வச்சுக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க, 5 வயசு வரையும் பேசலை, 6 வயசு ஆச்சு பேசலை அப்படின்னா அவர்களுக்கு நான் வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் பண்ணி எப்படி அவங்கள பேச வைக்கிறது, அது மாதிரி ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பலவிதமான ஒரு இதில் என்னுடைய அக்குப்ரெஷர் மெத்தட், மயோரிஃப்ளெக்ஸ் தெரப்பி, பிரமிடல் ஹீலிங் இதை தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சிகிச்சை கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சை கொடுத்து யாராவது ஒருத்தருடைய ஒரு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபோன் பண்ணவங்களோ அல்லது ஐயோ எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உதவி கேட்டு வந்தவங்களை குறித்து ஏதாவது சொல்ல முடியுங்களா? தாராளமாக சொல்லலாமே. ஃபர்ஸ்ட் ஒன்று கண்ணுக்கே வரனே, நம்ம எப்பவும் பாருங்க ஒரு மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவோம், கண்ணு சிவப்பு அப்படின்னு தானே. அந்த சிவப்பு ஒரு தடவை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு ஒரு பிரின்சிபல்கிட்ட போகிறேன். அவங்கள்ட்ட போகும்போது ஐயோ ரெட்டை இங்கே வந்துடாதீங்க எனக்கு வந்துடும் அப்படின்னு அவர் பயங்கர ப்ரேயர்ஃபுல் மேன், அவரே டவுட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தார். வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வெளியில் உட்காருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் வந்து அவரை பேசி முடிச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணேன், கையில் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், கண்ணுக்குள்ள பாயிண்டை மட்டும் நான் 3 மினிட்ஸ் கொடுத்தேன். 5th மினிட் அவனும் 2 இது செய்ய சொன்னேன், செய்துட்டே இருந்து கேட்டுக்கு வரதுக்குள்ள அந்த பையனுடைய ரெட் ஐ மாறிடுச்சு. ஸோ மச் இஸ் த கிரேட் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னால நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது. செகண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அக்குபங்க்சர் டாக்டர், அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணால் கிளினிக்கில் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், அங்கே வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறேன். இவங்க உடனே ஃபோன் பண்ணி சிஸ்டர் எனக்கு ரொம்ப பேக் பெயின், நான் பொறுக்க முடியல, நான் என்ன செய்யறது, உங்கள் வீட்டுக்கு வர உங்கள் கிளினிக்கு வரட்டா, இல்லை நான் என்ன நீங்கள் என்னை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இந்த பேஷண்ட்டை பார்த்து முடிச்சு நானே வரேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, ஸ்ட்ரெயிட்டப் மட்டும் படுத்துருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் போனேன், என்னுடைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், பாதத்துலேயும் பாயிண்ட் இருக்குது, கையிலையும் பாயிண்ட்ஸை கொடுத்தேன், பேக்கில் கொஞ்சம் பாயிண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நாட்களாக இருந்துச்சு. அப்படிலாம் கொடுத்து முடிக்கும்போது தான் சிஸ்டர் நான் இன்னைக்கு நார்வேல் போயிட்டு 40,000 கட்டணும், ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு என் மகன் பரவாயில்ல பண்ண போனாலும் பரவாயில்ல வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனி என்ன சிஸ்டர் செய்யலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன செய்யலாம் நீ கேட்கும்பொழுது நான் ஒரு 5 டைம்ஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வாரத்தில் 2 நாள் நான் வந்து கொடுத்தாலே சரியாயிருங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, கொடுத்தேன், மகனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா மகன் அவங்களோட கைம்பெண்ணா அடுத்ததுலேயே அவங்க சரியாயிட்டாங்க. 5 சிட்டிங்ல கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அந்த என்ன ட்ரீட்மெண்ட் எந்த இடம் கொஞ்சம் காமிக்க முடியுமா? என் கையில காமிக்க முடியும். அதாவது நான் அவங்களுக்கு மெயின்லி பாதத்துல பேக் அப்படிங்கிறதுனால பாதத்துல கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ட்ரெயின்லங்கிறதுனாலதான் நான் வந்து கையில எல்லாம் கொடுப்பேன் அங்கங்க. இது வீட்டில் அப்படிங்கிறதுனா அவங்கள சிவியர் பெயின்ல பொறுக்க முடியல, அது படுத்தே கிடந்தாங்க. ஸோ அது வந்து பாதத்துல காலில் வந்து இந்த கையில இங்க பாயிண்ட் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ இங்கே பாயிண்ட் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே தான் பாதத்துலேயே பெருவிரல் அண்ட் மிஞ்சி விரலுக்கு இடையில உள்ள பாயிண்ட்ல காலில் கொடுப்பேன். பாதத்தில் இந்த வளைவு இருக்கு, அதுவும் ஸ்பைனல் கோடுக்குள்ளது, அதை நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சரியாகும். அந்த மாதிரி
முதுகுன்னு ஒன்று வரும்பொழுது அவங்களால பொறுக்க முடியல. எத்தனையோ நான் ஒரு வருடத்துக்கு மேலே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களும் அக்கு பங்க்சர் தான் நீடில் போடுவாங்க. பட் எந்த இதையும் குறையாதது தான் நான் குறைச்சி கொடுப்பேன். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அது அக்கு பங்க்சரிஸ்ட்டு, அக்கு ப்ரெஷரிஸ்ட்டு இவங்களுடைய கூட்டத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட்டது. அதனால நான் அது அலோபதி டாக்டர்ஸ் 2 3 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்க அடுத்தது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், வக்கீல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற வக்கீல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் அப்படி எல்லாம் எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி பிள்ளைய தலை சுற்றி விழுகிறாங்க. அப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன ரீசன் தலை சுற்றி விழும்போது டீச்சர்ஸ் என்ன ஃபஸ்ட் எய்டாக என்ன அக்குப்ரெஷரில் என்ன செய்யலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.